இந்த ப்ரோக்ராம் என்னன்னு பார்க்கலாம். Calculate and return the sum of the following series 1 minus 1 by 2 plus 1 by 3 by minus 1 by 4. It goes on like this. For example, if the input is 3, then you should return 0.8333. Okay. So இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ஈஸி தான். சம்மிங் அப் சீரீஸ்ன்றது நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ சம் ஈக்குவல் சம் பிளஸ் கரண்ட் டேர்ம், இது போட்டோம்னாவே நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ டேர்ம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 பிளஸ் 1 மைனஸ் 1 பை 2. ஸோ நம்மளுடைய கேள்வி என்ன இருக்குன்னா 1 மைனஸ் 1 பை 2 பிளஸ் 1 பை 3 மைனஸ் 1 பை 4 பிளஸ் அப்படியே போயிட்டு இருக்கு அன்டில் 1 பை n. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டா -1 +1 மைனஸ் வருது. ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறேன் அப்படின்னா 1 இன்ட்டு 1 பை 1 இன்ட்டு 1 பிளஸ் 1 பை 2 இன்ட்டு -1 பிளஸ் 1 பை 3 இன்ட்டு 1 பிளஸ் 1 பை 4 இன்ட்டு -1 அப்படியே போயிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த டேர்ம் ஒவ்வொரு டேர்மையும் இங்க எல்லாமே பிளஸ் தான் இருக்கு எனக்கு. பட் என்ன அப்படின்னா ஒரு டைம் ஒரு டேர்மை +1 மல்டிப்ளை பண்றேன், இன்னொரு டைம் -1 மல்டிப்ளை பண்றேன். ஸோ +1 -1 தென் +1 தென் -1 இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். ஸோ இதை கொண்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் சீரீஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ MF ஈக்குவல்ஸ் 1ன்னு வச்சிட்டோம் அப்படின்னா MF ஈக்குவல்ஸ் MF மல்டிப்ளைட் பை -1. இதை கண்டினியூஸா ப்ராடக்ட் சீரீஸ்ல யூஸ் பண்ணேன் அப்படின்னா 1ன்றது அடுத்த முறை -1 ஆகும், அடுத்த முறை 1 ஆகும், அடுத்த முறை -1 ஆகும். இந்த மாதிரி சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கும். இதுதான் இந்த கான்செப்ட். இந்த கான்செப்ட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். ஸோ அப்போ இந்த டேர்ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1 பை த இண்டெக்ஸ். ஃபார் லூப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் மல்டிப்ளைட் பை மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர். அவ்வளவுதான். இதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா இது சிம்பிள் அக்யூமுலேஷன் ப்ராசஸ், நமக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். float result equals 0 for I equals 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி I less than or equals n வரைக்கும் வருது. I plus plus. ஓகே. int multiplication factor startingல 1ன்னு வச்சுக்கிறேன். then result equals result plus 1 by I. இங்க ரெண்டுமே இன்டீஜராக இருக்கு, அதனால ஏதாவது ஒன்றை வந்து 0 பண்ணிக்கிறேன், இல்லைன்னா ரிசல்ட் வந்து 0ன்னு ஆயிடும். then இந்த மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டரால மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், ஏன்னா அதுதான் நம்மளுடைய டேர்ம். ஏன்னா ஒரு முறை +1 வரணும், இன்னொரு முறை -1 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அடுத்த டேர்முக்கு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் ஆப்போசிட் நம்பர் வரணும், அதனால -1 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இந்த லூப் முடிஞ்சு வரும்போது ரிசல்ட்டில் என்ன இருக்குதோ அதுதான் ரிசல்ட். ஸோ இப்போ printf %f ரிசல்ட். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா nல 3ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா இவங்க சாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க 3ன்னு கொடுத்தா இந்த ரிசல்ட் வரணும்னு கொடுத்துருக்காங்க, அதனால 3ன்னு நானா வச்சுட்டு ரிசல்ட்டை வெரிஃபை பண்றேன். இப்போதைக்கு தப்பான ரிசல்ட் ரிட்டர்ன் பண்ணுவோம். undefined symbol I. ஓகே, சக்சஸ்ஃபுல்லி கம்பைல்ட், ரன். பாருங்க 3 அப்படின்னா 0.833 வருது. ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இதை கமெண்ட் பண்ணிட்டு இதை ரிட்டர்ன் பண்ணிடுறேன், ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். சாரி, இது ஒர்க் ஆகாது, இதை ரிமூவ் பண்ணணும். கம்பைல், ரன். தட்ஸ் இட். தேங்க்யூ.